ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஸோ என்னுடைய குரல் கொஞ்சம் கேவலமாக இருக்கும். ரீசன்ஸ் உடம்பு சரியில்லை, ஓகேவா? ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ குடன்ட் ரெக்கார்ட் வீடியோஸ் ஃபார் த பாஸ்ட் 5 to 6 days. த்ரோட் சுத்தமாக லாக் ஆகிடுச்சு. ஐ குடன்ட் டாக் ப்ராப்பர்லி. அதனால் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்ட் உங்களுக்கு கிளாஸில் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஐம் ரியலி சாரி, பட் ஐ ப்ராமிஸ் யூ இதை எப்படியாச்சும் நம்ம ஓவர்டேக் பண்ணி வில் கம்ப்ளீட் இட் ஆன் டைம். ஃபைனா? ஸோ ஒரு வாட்டி போன கிளாஸ்லாம் என்ன பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு குவிக் ரிவிஷன் கொடுத்துட்டு வில் ஸ்டார்ட் வித் த கிளாஸ் நவ். ஃபைனா? ஸோ ஸ்டார்டிங்கில் வி saw the basics of income tax, that is income tax act ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு then we jumped into the main aspect, that is the tax rates. கரெக்டாக? tax ratesல we saw that we have two regimes. ஒன்று வந்து old regime, இன்னொன்று வந்து new regime. ஸோ ஓல்டு regime தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஓல்டு regimeல we had a slab rate that is divided based on the age category and residential status. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் ரெசிடெண்ட்டாக இருக்காங்க ஒரு நான் ரெசிடெண்ட்டாக இருக்காங்க. ரெசிடெண்ட்டாக இருக்காங்க இன் கேஸ் தேர் ஏஜ் இஸ் 60. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னது? ரெசிடெண்ட் ஆஃப் 60 years அப் டு 60 years இன்க்ளூடிங் ஹெச்எஃப், ஏஓபி, பிஓஐ இவங்க எல்லாருக்குமே. இது போக நான் ரெசிடெண்ட் இன் கேஸ் ஆஃப் immaterial of their age. ஓகேவா? ஸ்லாப் ரேட் என்ன வந்துச்சு? அப் டு 2.5 lakh வரைக்கும் nil, 2.5 lakh to 5 lakh வரைக்கும் 5%, 5 to 10 lakh வரைக்கும் 20%, 10 lakhக்கு மேலே 30%. கரெக்டாக? இதே வந்து பர்சனோட ஏஜ் 60 to 80 ரெசிடெண்ட்டாக இருக்காங்க, இண்டிவிஜுவலாக இருக்காங்க, ஹெச்எஃப்ஏ, ஓபிபிஓஐ அவங்களாம் வந்து இங்கே அப்ளிகபிள் இல்லை. ஏன்னா இண்டிவிஜுவலுக்கு மட்டும் தான் ஏஜ் அப்ளிகபிள். கரெக்டாக? ஸோ இண்டிவிஜுவல் ப்ளஸ் ரெசிடெண்ட் ஏஜ் அப் டு 60 to 80 years இருந்துச்சுன்னா அப் டு 3 lakh வரைக்கும் nil, 3 lakh to 5 lakh வரைக்கும் 5%, 5 lakh to 10 lakh வரைக்கும் 20%, 10 lakh மேலே 30%. தென் we saw 80 yearsக்கு மேலே ரெசிடெண்ட் ப்ளஸ் இண்டிவிஜுவல் அப் டு 5 lakh வரைக்கும் nil, 5 lakh to 10 lakh வரைக்கும் 10%, 5%, 5 lakh to 10 lakh வரைக்கும் 20%, 10 lakhக்கு மேலே 30%, 5 lakh வரைக்கும் இட் இஸ் nil. கரெக்டாக? ஃபைன். நெக்ஸ்ட் we saw rebate under section 87A. இதில் என்ன சொன்னாங்க? ரெசிடெண்ட்டாக இருக்கணும், இண்டிவிஜுவலாக இருக்கணும், மேண்டேட்ரி. ஓகேவா? இது போக இன்கம் ஷுட் பி லெஸ் தென் 5 lakh. இந்த கண்டிஷன் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா either 12,500 or 100% of tax, whichever is least will be exempt. that is rebate அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஃபைனா? இதெல்லாம் பார்த்துட்டு we saw what is surcharge. ஸோ சர்சார்ஜ் பொறுத்தவரையில் we divided it into two category, special income, normal income. ஓகேவா? income up to 50 lakh nil tax for both the cases. income is up to 50 lakh to 1 crore 10%, 10%. income is up to 2 crores, that is 1 crore to 2 crore 15%, 15%. income வந்து 2 crore to 5 crore இருக்குது அப்படின்னா 25%, 5 crore மேலே போச்சுன்னா 37%. திஸ் இஸ் ஃபார் அதர் இன்கம். இதுவே ஸ்பெஷல் இன்கமாக இருந்துச்சுன்னா ஒன்லி அப் டு 2 crore வரைக்கும் சேம். ஓகேவா? இப்போ 2 crore மேலே போகுது, பட் அதர் இன்கம் இல்லாமல் அதர் இன்கம் சேர்த்தா இட் இஸ் நாட் ஈவன் எக்ஸைடிங் தட் மச் அமௌண்ட்டு அப்படின்னா 15%. அதே மாதிரி 5 crore மேலே போகுது, 37% அதர் இன்கம் டேக்ஸ் வருது, பட் ஸ்பெஷல் இன்கம் அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னா 15%. நெக்ஸ்ட்டு 2 crore மேலே போகுது, ஸ்பெஷல் இன்கமில் அந்தளவுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னா ரெண்டுத்துக்குமே 15%, 15%. ஃபைனா? ஓகே. நவ் நேற்றுக்கு கிளாஸில் லாஸ்ட் கிளாஸில் இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டேக்ஸ் ரேட்ஸ் ஆஃப் ஃபர்ம்ஸ் அண்ட் எல்எல்பிஸ். ஓகேவா? ஃபர்மு, எல்எல்பி, லோக்கல் அத்தாரிட்டி இவங்க எல்லாருக்கும் சேம் ரேட் தான்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு டேக்ஸ் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 30% ஃப்ளாட்டாக, இந்த ஸ்லாப் ரேட் அந்த கன்ஃபியூஷன் இல்லை. நெக்ஸ்ட்டு சர்சார்ஜ். இன்கம் 1 crore வரைக்கும் இருந்தால் சர்சார்ஜே கிடையாது. 1 crore மேலே போச்சுன்னா எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் 12%. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷனல் செஸ் ஆஸ் யூஷுவல் 4%. ஃபைனா? தென் பார்க்க போகிறது டேக்ஸ் ரேட்ஸ் ஃபார் கம்பெனிஸ். ஓகேவா? ஜென்ரல் ரேட்ஸ் ஃபார் கம்பெனிஸ் வந்து டொமஸ்டிக் கம்பெனியாக, ஃபாரின் கம்பெனியாக,
அப்படிங்கிறத பொறுத்து இட் வில் சேஞ்ச். ஸோ ஜெனரல் கம்பெனி விச் இஸ் அ டொமெஸ்டிக் கம்பெனி அப்படி இருந்துச்சுன்னா ஒருவேளை அதோடைய டேர்ன் ஓவர் டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர் 23-24 இஃப் இட் டஸ் நாட் எக்ஸிட் 400 crores அப்படின்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் அ ஸ்மால் கம்பெனி. நம்ம கம்பெனிஸ் ஆக்டில் பார்த்துருப்போம் ஸ்மால் கம்பெனிஸ் டெஃபினேஷனில் 400 crores கீழே டேர்ன் ஓவர் இருக்கணும்னு கரெக்டாக. ஸோ டொமெஸ்டிக் கம்பெனி ஹூஸ் டேர்ன் ஓவர் டஸ் நாட் எக்ஸிட் 400 crores அவங்களோட ஸ்லாப் ரேட் என்னது? இன்கம் அப் டு 1 crore 25%, 1 crore to 10 crore 25%, 1 crore மேலே 25%. அப்புறம் எதுக்கு இந்த ஸ்லாப் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா ஃப்ளாட்டாக கம்பெனினாலே இஃப் இட்ஸ் அ ஸ்மால் கம்பெனி இட் இஸ் 25%. சரியா? ஆனால் சர்சார்ஜ் மாறும். ஓகேவா? ஸோ சர்சார்ஜ் அப் டு 1 crore to 10 crore 7%, 1 crore மேலேனா 12%. திரும்ப பார்ப்போமா? ஸோ இன்கம் அப் டு 1 crore 25%, இன்கம் 1 crore to 10 crore 25% plus 7% plus 4% less. Income above 1 crore 25% plus 12% plus 4%. இல்லை இந்த 7% 12%ங்கிறது என்னது? சர்சார்ஜ். ஃபைனா? நெக்ஸ்ட்டு other companiesனால் எனி கம்பெனி which is exceeding 400 crores and it is not a foreign company அது எல்லாமே அதர் கம்பெனி கீழே வந்துடும். ஃபைனா? ஸோ அப் டு 1 crore ஆச்சுன்னா 30% சர்சார்ஜ் கிடையாது. 1 crore to 10 crore 30% தான், சர்சார்ஜ் 7%. அதாவது இது அப்படியே இங்கே வரும். ஒன்லி சேஞ்ச் என்னது? இந்த பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ். ஃபைனா? ஸோ இங்கே 25 + 4 25 + 7 + 4 25 + 12 + 4 அப்படின்னு இருந்துச்சு. இங்கே என்னவா இருக்கும்? 30 + 4 30 + 7 + 4 30 + 12 + 4 இருக்க போகுது. ஸோ ஒரு ஸ்லாப் ரேட்லையும் சேஞ்ச் இல்லை. அப் டு 1 crore வரைக்கும் 1 crore to 10 crore வரைக்கும் 7% சர்சார்ஜ், 1 crore மேலே 12% சர்சார்ஜ். நெக்ஸ்ட்டு ஃபாரின் கம்பெனின்னு பார்க்கும்போது அப் டு 1 crore வரைக்கும் 35% ப்ளஸ் 4% செஸ். தென் 1 crore to 10 crore 35% ப்ளஸ் 2% செஸ் சர்சார்ஜ் ப்ளஸ் 4% செஸ். 1 crore மேலேனா 35% ப்ளஸ் 5% சர்சார்ஜ் 4% செஸ். ஃபைனா? ஸோ ஒரு குவிக் ரிவிஷன். கம்பெனிஸில் வரும்போது ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிக்கிறேன். டொமஸ்டிக் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி. டொமஸ்டிக் கம்பெனி அகைன் ரெண்டாக பிரிக்கிறேன். டேர்ன் ஓவர் அப் டு 400 crores அதர் கம்பெனி. அப் டு 400 crores 1 crore வரைக்கும் 25 + 4%, 1 crore to 10 crore 25 + 7 + 4%, 1 crore மேலேனா 25 + 12 + 4%. ஃபைனா? நெக்ஸ்ட்டு அதர் கம்பெனிஸ்னால் அப் டு 1 crore வரைக்கும் 30% + 4%, 1 crore to 10 crore 30% + 7% + 4%, 1 crore மேலேனா 30% + 12% + 4%. ஃபைனா? நெக்ஸ்ட்டு ஃபாரின் கம்பெனியாக இருந்தாங்கன்னா அப் டு 1 crore வரைக்கும் 35% + 4%, 1 crore to 10 crore 35% + 2% + 4%, 1 crore மேலேனா 35% + 5% + 4%. Okay, now let's start with the concept of marginal relief. Okay, marginal relief என்ன அப்படின்னா whenever your income is going to increase, ஓகேவா, நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஏன்னா யூ நோ தட் இன்கம் டேக்ஸ் என்னது? இன்கம் டேக்ஸ் இஸ் அக்ரெசிவ் டேக்ஸ். ரெக்ரெசிவ்னா என்னது? ஸோ ஆஸ் அண்ட் தென் யுவர் இன்கம் இன்க்ரீஸஸ் யுவர் டேக்ஸ் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். ஓகேவா? ஸோ அதனால என்ன சொல்கிறோம்? அக்ரெசிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைனா? as and when it increases உங்களோட அக்ரிகேட் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆக உங்களுடைய டேக்ஸ் அமௌண்ட் ஆல்சோ இட் வில் இன்க்ரீஸ். ஃபைனா? அப்போ இதனால் பாதிக்கப்படுறது யார்? எல்லாருமே. கரெக்டாக? ஸோ ஈவன் இஃப் யூ ஆர் புவர், ஈவன் இஃப் யூ ஆர் ரிச், உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆக இன்னொரு இன்கம் டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இதில் எந்த சேஞ்சும் கிடையாது. அப் டு 30% வரைக்கும் எல்லாருமே அப் டு இந்த 10 lakh மேலே போகுது இல்லையா, 30% ஸ்லாப் ரேட், இது வரைக்கும் எல்லாருமே காமன். பட் இது சாரி, இந்த 30 lakh மேலே போச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ அப் டு 10 lakh வரைக்கும் இன்கம் இருக்க வரைக்கும் யூ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு மிடில் கிளாஸு, அப்பர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி. ஒரு ஜஸ்ட் இமேஜின் உங்களோட இன்கம் 30 lakh 40 lakh போகுது, ஓகே, 50 lakh வரைக்கும் கூட போகுதுன்னா பிரச்சனை கிடையாது. பட் லைக் 1 crore வரைக்கும் போகுது, 10 crores வரைக்கும் போகுது, 100 crores வரைக்கும் போகுதுன்னா யூ ஜஸ்ட் இமேஜின் எவ்வளோ போனாலும் பரவாயில்ல 30% தான் உங்களுக்கு ஸ்லாபு. ஸோ இஃப் யூ கோயிங் டு பே ஆன் 50 lakh 30%னா உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியும். ஓகேவா? பட் நீங்கள் 1 crore ஏர்ன் பண்ணுறீங்க, அதில் ஸோ அமௌண்ட் டேக்ஸுக்கு போகுது, ஸ்டில் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் மனி, ரைட்? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி இருக்கலாம்? கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இல்லை எக்ஸாக்ட்லி, பட் ஸ்டில் சம்மோட அப்படி தான்.
ஃபைனா. ஸோ அந்த மாதிரி நிறைய அமௌண்ட் இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம், அதாவது ஃப்ரம் த ரிச் பீப்புள் வி ஆர் கோயிங் டு டேக் மோர் டேக்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் இட் டு த பப்ளிக் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து டேக்ஸோடைய ஸ்லாப் ரேட்ஸ். ஓகேவா. ஸோ இந்த 10 லேக்குக்கு மேலே போகுது இன்கம், பட் 50 லேக் வரைக்கும் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் அப்ளிகபிள், அது என்னது சர்சார்ஜ். ஓகேவா. ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா டேக்ஸ் ஆன் டேக்ஸ் அப்ளிகபிள். ஓகேவா. இந்த டேக்ஸ் ஆன் டேக்ஸ் பெனிஃபிட் வந்து யாருக்கெல்லாம் போகும் அப்படின்னா 50 லேக் வந்து இன்கம் மேலே போகுது அப்படின்னா எல்லாருக்குமே சர்சார்ஜ் வந்து அப்ளிகபிள். சரியா. இப்போ இதுக்கும் மார்ஜினல் ரிலீஃப்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ பிஃபோர் ஜம்பிங் ஸ்ட்ரெயிட் இன் த கான்செப்ட், உங்களுக்கு நான் வந்து ஒரு குட்டி எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப் டு 50 லேக் வரைக்கும் உங்களுக்கு மார்ஜினல் ரிலீஃப் வந்து இல்லை. கரெக்டாக. ஏன்னா 50 லேக் வரைக்கும் உங்களுக்கு சர்சார்ஜே இல்லை. ஓகேனா. ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் வித் திஸ். Let us assume a situation where a person's income is just 50 lakh. ஓகேவா. இது ரவுண்ட் ஃபிகர் 50 லேக். இப்போது அப் டு 50 லேக்னா ஸ்லாப் ரேட் எப்படி இருக்கும்? Let us assume his age is 60 years and lesser. ஃபைனா. அப்போது அப் டு 2.5 லேக் வரைக்கும் இட் இஸ் nil. 2.5 to 5 லேக் வரைக்கும் 5%, 12,500. 5 லேக் to 10 லேக் வரைக்கும் 20%, 1 லேக். 1 லேக் to 50 லேக் வரைக்கும் 30%, 12 லேக். ஓகேயா. எல்லாத்தையும் சம் அப் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 13 லேக் 12,500. நவ் இதோடு முடிஞ்சு போச்சு கதை. கரெக்டாக. நவ் விஷயம் எங்கே பிரச்சனை ஆகும்னா, அவங்க எம்ப்ளாயி திடீர்னு அவருடைய பாஸ்க்கு வந்து ஒரு சந்தோஷமாயிட்டார். he is giving him a bonus of 1,000 rupees. ஓகேவா. now what is his income? now his income is 50 lakh 1,000. கரெக்டா. now you will see the difference. Normally, let us assume nothing called marginal relief is existing. ஃபைனா. ஸோ அப்புறம் என்ன பண்ணுவேன்? அப்போ நான் இது வரைக்கும் எல்லாமே சேம் தான்ப்பா. ஸோ நான் அங்கேருந்து அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ ஒன்று என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இன்கம் அப் டு 10 லேக் வரைக்கும் இட் இஸ் 1,12,500 டேக்ஸு. கரெக்டாக. 10 லேக் டு 50 லேக் 1,000 வரைக்கும் we are going to calculate 30%. that is 40 lakh 1,000 into 30% பண்ணோம்னா 12,300,000. ஓகேவா. ஸோ 12,300,000 ப்ளஸ் 1,12,500 பண்ணோம்னா we get 1 minute. Mm. 40 lakh 1,000 into 30% plus 1,12,500 பண்ணோம்னா we get 13,12,800. கரெக்டாக. இப்போது இதோடு நின்றுடுமாக்காதுன்னா கிடையாது. அப் டு 50 லேக் சர்சார்ஜ் எவ்வளோ? nil. 50 லேக் டு 1 crore வரைக்கும் சர்சார்ஜ் எவ்வளோ? 5%. கரெக்டாக. ஸோ உங்களுக்கு ஒரு வாடி காமிச்சிடுறேன். you can see. ஸோ இன்கம் அப் டு 50 லேக் வரைக்கும் nil. ஓகேவா. 50 லேக் டு 1 crore வரைக்கும் 10%, வெதர் இட் இஸ் நார்மல் இன்கம் ஆர் ஸ்பெஷல் இன்கம். 1 crore to 2 crore 15%, வெதர் இட் இஸ் நார்மல் இன்கம் ஆர் ஸ்பெஷல் இன்கம். 2 crore மேலே போகுது நார்மல் இன்கம்க்கு 25%, ஸ்பெஷல் இன்கம்க்கு 15%. 2 crore to 5 crore போகுது நார்மல் இன்கம்க்கு 37%, ஸ்பெஷல் இன்கம்க்கு 15%. 2 crore மேலே போகுது எங்கேயுமே ஆனால் இந்த இன்கமே கிடையாது, எல்லாமே சேர்த்தே வந்து 2 crores தான் அப்படின்னா 15%. that is the surcharge we saw. ஸோ இங்கே நம்ம திரும்ப பிக்சருக்கு வந்தோம்னா நம்மளுடைய கேஸில் இங்கே இன்கம் எவ்வளோ இருக்குது? 50 லேக்குக்கு மேலே போயிடுச்சு. ஒரு ரூபானாலும் மேலே போயிடுச்சு. கரெக்டாக. ஸோ சர்சார்ஜ் அப்ளிகபிள் இஸ் 10%. ஸோ சர்சார்ஜ் வேறு போடணுமா? சர்சார்ஜ் அட் த ரேட் ஆஃப் 10%, that is 131280. கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா
plus 10%. But now we get 1,444,080. Fine. இதோட நிப்பாட்டுமா மாட்டோம். Health and Education cess HEC at the rate of 4% into 4% பண்ணனா I get 5763.2. 2 விட்டுறலாம். ஓகேவா? this plus 1,444,080 பண்ணும்போது I get 1501843. கரெக்டா? இது ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோமா? 288 கிடையாது, 288 ஏன்னா இது இன்கம் டேக்ஸ். ஸோ 1501840 நான் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறேன். நான் யூ ஜஸ்ட் சி எனக்கு இன்கம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு? 50 லேக்லேருந்து 50,01,000 ஆச்சு. எவ்வளோ? 1000 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணுவோம். இன்கம் டேக்ஸ் ஆன் 50 லேக் எவ்வளோ பார்த்தாச்சு? இன்கம் டேக்ஸ் ஆன் 50 lakhஸில் 13,12,500. கரெக்டாக? இன்கம் ஆன் இன்க்ரீஸ்ட் இன்கம் எவ்வளோ? 15,01,840. எவ்வளோப்பா வித்தியாசம் வருது ரெண்டுத்துக்கும்? இட் இஸ் 1,89,343. ஓ, அது இதோட பண்ணிட்டேனா? 360. கரெக்டா? ஸோ திரும்ப பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் மேக் ஷூர். 13,12,500 minus 1501846 சாரி 840 பண்ணும்போது 01840 minus 13,12,500 பண்ணேன்னா I get 1,18,340. கரெக்டா? ஸோ யூ ஜஸ்ட் இமேஜின் த பர்சன்ஸ் மனநிலை. ஓகேவா? ஸோ ஹவு வில் ஹீ ஃபீல்? ஒரு 1000 ரூபா இன்கம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு 1,89,340 rupees டேக்ஸ் வந்து நான் ஜாஸ்தியாக கட்டுறேன். டேக்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? இவ்வளோ பர்சன்டேஜ். இன்கம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 1,000 rupees. So for an increase in a small petty amount of 1,000 rupees, my income tax has increased by 1,89,340. Do you think this is fair? If you are a person who is a taxpayer, do you think it is fair to pay such an income? கிடையாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து ஸ்லாப் ரேட் ஆர் தியர் சர்சார்ஜ் ரேட் இஸ் ஸ்லைட்லி அபவ் த லிமிட், சர்சார்ஜ் லிமிட். ஸோ இந்த மாதிரி ஸ்லாப் ரேட்டுக்கு கொடுக்கலாமே மேம், ஏன் மேம் வெறும்னே இதுக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் இது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஓல்டு ரிஜிமில் வெறும்னே சர்சார்ஜுக்கு மட்டும் தான் மார்ஜினல் ரிலீஃப் உண்டு. ஓகே, நான் கமிங் பேக் டு த டாபிக். இப்போது இதில் கவர்மெண்ட் எப்படி ரிலீஃப் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, இங்கே தான் வந்து உங்களுக்கு நான் இது ஈஸியாக புரிய வச்சுருக்கேன். எப்படின்னா ஒன்றும் இப்போ பண்ணால் அதே ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். பட் யூசி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இன்கம் டேக்ஸ் மார்ஜினல் ரிலீஃப் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஸோ மார்ஜினல் ரிலீஃப் எப்படி நம்ம எடுக்க போகிறோன்னா, இன்கம் டேக்ஸ் ஆஸ் பர் ஓல்டு. ஓகேவா? எவ்வளோ வந்துச்சு? 13,12,500 ஸ்டெப் 1. ஓகேவா? ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறேன்னா, இன்க்ரீஸ்ட் இன்கம் மைனஸ் 50 lakh பண்ண போகிறேன். அதை இங்கே ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? தட் இஸ் 1,000 rupees. ஓகேவா? ஆட் பண்ண என்ன வருது? 13,13,500. ஓகேவா? இப்போது இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சர்சார்ஜ் போட போகிறோம். ஃபைனா? சர்சார்ஜ் என்னது?
சாரி ஹெச்இசி போட போகிறோம். ஏன்னா health and education cess at the rate of 4%. 13,000 13,13,500 into 4% பண்ணும்போது it is 1 minute 52,540. ஸோ டோட்டல் பண்ணோம்னா 13,66,040. ஃபைனா, இதான் வந்து டோட்டல் டேக்ஸ். இப்போ ரிலீஃப் எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு? ஓகேவா, மார்ஜினல் ரிலீஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளே இன்கம் டேக்ஸ் ஆஸ் பர் நியூ மைனஸ் இன்கம் டேக்ஸ் ஆஸ் பர் ஓல்டு, இது இடத்தோட டிஃப்ரெண்ட் தான் இந்த மார்ஜினல் ரிலீஃப். ஓகேவா, ஸோ மார்ஜினல் ரிலீஃப் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இது என்னதுப்பா, ஆக்சுவலி நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா, திஸ் இஸ் கால்ட் டேக்ஸ் பேயபிள். ஓகேவா, ஸோ உங்களுக்கு ரிலீஃப் எவ்வளோ கிடச்சிருக்கு இது மூலமாக அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மார்ஜினல் ரிலீஃபோடைய அமௌண்ட்டு இஸ் ஈக்குவல் டு இன்கம் ஆஸ் பர் நியூ இன்கம். என்னது, 15,01,840 மைனஸ் நம்மளுடைய புது டேக்ஸ் 13,66,040. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா என்ன வருது? ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது we get 1,35,800. ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஃப் மாதிரி மைனஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ ஐம் ஸோ சாரி. ஸோ ரெண்டு வகையில் யூ கேன் கேல்குலேட் திஸ்ப்பா. எப்படி? ஒன்று, யூ கேன் ஃபஸ்ட் இதை மட்டும் நேராக டேக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா இதை கண்டுபிடிச்சி ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இது அப்படின்னு நீங்கள் போடலாம். ஃபைனா, either போட்டாலும் கரெக்டு தான். திஸ் இஸ் த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் வே ஆஃப் சால்விங் இட். ஓகேவா, ஸோ வித் திஸ் வில் சி த ஸ்லாப் ரேட்ஸ் ஒன்ஸ், ஸோ தட் அப்படியே நம்ம நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்துடலாம். இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா ஸ்லாப் ரேட்டுக்கும் போட போகிறீங்க. ஓகேவா, ஸோ எதுக்கெல்லாம் சர்சார்ஜ் மேக்ஸிமம் உண்டோ அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த சர்சார்ஜ் வரைக்கும் கால்குலேட் பண்ணணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஃபைனா, ஸோ what are that slab rates? Up to 50 lakh to 1 crore வரைக்கும் 50 lakh plus income minus 50 lakh. ஓகேவா, 1 crore to 2 crore வரைக்கும் டேக்ஸ் ஆன் 1 crore ப்ளஸ் அதோடைய அப்ளிகேபிள் சர்சார்ஜ். அதான் அப் டு 2 crore வரைக்கும் 10% சர்சார்ஜ் எனிவே இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து 1 crore வரைக்கும் இருக்கிறது இருக்குது. 1 crore to 2 crore தான் உங்களுக்கு 15%. கரெக்டாக, அடுத்த சர்சார்ஜுக்கு போகும்போது தான் நம்ம தடுக்க முடியும் இந்த கேட்டகரியில். we cannot say no surcharge. we can say okay, you need not go to the next slab, பட் இது வரைக்கும் யூ கேன் டேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸிஸ்டிங் சர்சார்ஜ் ரேட்லேயே நீங்கள் இருந்துக்கோங்கன்ற வரைக்கும் தான் நம்மளால் வந்து நம்ம என்ன கொடுக்க முடியும், ரிலீஃப் வந்து கொடுக்க முடியும். we cannot say you go to the next surcharge slab just because your income increased by 1,000 or 2,000 or 10,000. கரெக்டாக, ஸோ 1 crore to 2 crore வரைக்கும் எவ்வளோ போகுதுப்பா? 1 crore to 2 crore வரைக்கும் போச்சுன்னா அப் டு 1 crore வரைக்கும் டேக்ஸு ப்ளஸ் 10% சர்சார்ஜ் ப்ளஸ் இன்கம் மைனஸ் 1 crore. ஏன்னா 2 crore to 5 crore 2 crore to 5 crore ஸ்லாப் ரேட்டில் எவ்வளோ வந்து உங்களுக்கு சர்சார்ஜ் வருதோ அது வரைக்கும் டேக்ஸு ப்ளஸ் இன்கம் மைனஸ் 2 crore. 5 crore மேலே போகுதுனாலும் அகெயின் அப் டு 5 crore வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ சர்சார்ஜ் அப்ளிகபிளாக இருந்துச்சோ அது ப்ளஸ் இன்கம் மைனஸ் 5 crore. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு லோவர் சர்சார்ஜ் ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வெதர் இஃப் யுவர் இன்கம் இஸ் இன்க்ரீஸிங் 1 crore. பட் இஃப் யுவர் இன்கம் இஸ் லெஸ் அப் டு 50 lakh தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே ஸ்லைட்டஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் சர்சார்ஜே மொத்தமாக ரிலீஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேட் அண்ட் திஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ இதே மாதிரி கம்பெனிக்குமே உண்டு. இப்போ எப்படி நம்ம இது வந்து இதுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி கம்பெனிக்கும் உண்டு. ஓகேவா, ஸோ கம்பெனிக்கு எப்படி டொமஸ்டிக் கம்பெனி இருந்துச்சுன்னா அப் டு 10 crore இருந்துச்சுன்னா எப்படி டேக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம்? 10 crore ப்ளஸ் 7% சர்சார்ஜ் ப்ளஸ் இன்கம் மைனஸ் 10 crore. சேம் பிரின்சிபல், ஒன்லி த ரேட் வில் சேஞ்ச். ஏன்னா அதே வந்து கம்பெனி 1 crore to 10 crore போச்சுன்னா அதே மாதிரி ஃபாரின் கம்பெனி 1 to 10 crore போச்சுன்னா அப் டு 1 crore வரைக்கும் என்ன இருக்குமோ அது ப்ளஸ் 1 crore மைனஸ் டோட்டல் இன்கம். ஏன்னா ஃபாரின் கம்பெனி இருந்துச்சுன்னா 10 crore மேலே போச்சுன்னா அப் டு 10 crore வரைக்கும் என்ன இன்கமோ ப்ளஸ் அதோடைய சர்சார்ஜ் மைனஸ் இன்கம் டேக்ஸு இன்கம் மைனஸ் இன்கம் இந்த 10 crore ஸ்லாப் ரேட்டு எடுத்து மைனஸ் பண்ணோம்னா வர அமௌண்ட்டு ஆட் பண்ணும். ஸோ கம்மிங் அகேன் கம்பெனி இருந்துச்சுன்னா டொமஸ்டிக் கம்பெனிக்கு அப் டு 10 crore 10 crore வரைக்குமான டேக்ஸு ப்ளஸ் இன்கம் மைனஸ் 10 crore
10 crore to 1 crore to 10 crore போச்சுன்னா அப் டு 1 crore வரைக்குமான இன்கம்மை, அதுக்கு மேலே டேக்ஸு ப்ளஸ் இன்கம் மைனஸ் 1 crore. 10 crore மேலே போச்சுன்னா ஃபாரின் கம்பெனிக்கு அப் டு 10 crore வரைக்கும் என்ன டேக்ஸோ அது ப்ளஸ் இன்கம் மைனஸ் 10 crore. ஸோ என்ன பண்ணுறோம், டேக்ஸ் அப் டு அமௌண்ட் ப்ளஸ் அமௌண்ட் மைனஸ் இன்கம் இன்க்ரீஸ்ட். ஓகேவா, டேக்ஸ் அப் டு த அமௌண்ட்டு ப்ளஸ் இன்கம் மைனஸ் ஸ்லாப் ரேட்டு. வேணா டேக்ஸ் அப் டு த இன்கம் ப்ளஸ் இன்கம் மைனஸ் ஸ்லாப் ரேட். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சிம்பிளாக மார்ஜினல் ரிலீஃபை இந்த டெக்னிக்கில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டேக்ஸ் அப் டு இன்கம் ப்ளஸ் இன்கம் மைனஸ் நெக்ஸ்ட் ஸ்லாப். ஃபைனா, டன். So with this marginal relief உடைய concept over. So next video we'll saw the questions. Fine, concept இவ்வளோ தான், பெருசாக we cannot have. ஸோ இவ்வளோ சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ வித் திஸ் பேசிக் கான்செப்டில் ஓல்டு ரிஜைம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு நமக்கு. ஓகேவா, ஓல்டு ரிஜைம் இஸ் ஃபுல்லி டன் அண்ட் டஸ்டட். ஸோ நெக்ஸ்ட் வந்து வில் ஹாவ் ஒன் கொஷின் சால்விங் செஷன் ஃபுல்லி டெடிக்கேட்டட். ஓகேவா, அதில் ஃபுல்லாகவே நம்ம எல்லா கொஷின்ஸும் கலந்து போட போகிறோம். மார்ஜினல் ரிலீஃப் அது இதுன்னு எல்லாமே சேர்ந்து பண்ண போகிறோம். அது பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நியூ டிசைனுக்கு வந்து போயிடலாம். ஃபைனா, thank you so much.